சென்னை மாநில கல்லூரி முதல்வர் அறையின் முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வைக்கப்பட்டதால் அங்கே சர்ச்சையானது. பள்ளி கல்லூரி வாகனங்களுக்குள் அரசியல் கட்சி செயல்பாடுகளோ அல்லது கொடிகள் ஏற்றுவதோ சட்டப்படி அனுமதி இல்லை என்று நிலையிருந்தும் அங்கே கொடியானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் முதல்வர் அறை அருகே, அதாவது முதல்வர் அறையின் நுழைவாயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வைக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாநில கல்லூரியில் 52 மரக்கன்றுகள் நடுதல், இரத்த தான முகாம் மற்றும் மனித உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக வருகை தந்திருந்தார். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னதாக வருகை புரிந்திருந்த அமைச்சர் விஸ்வநாதன் கல்லூரியின் முதல்வர் அறையை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த முதல்வர் அறையின், இந்த கல்லூரி முதல்வர் அறையின் முன்பாக நுழைவாயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட டி செல்வன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். அந்த வகையில் அமைச்சர் முதல்வரின் அறையை பார்வையிட சென்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் உடன் அந்த கல்லூரியின் முதல்வர் அறைக்குள் சென்றனர். சிறிது நேரம் அந்த முதல்வரின் அறையை ஒரு கட்சி அலுவலகமாக மாறிய ஒரு நிகழ்வும் இந்த இடத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உடன் வருகை தந்திருந்த அந்த கட்சி நிர்வாகிகள் தங்களின் கைகளில் கட்சி கொடியினை எடுத்து வந்திருந்தார்கள். அந்த நிலையில் தான் அவர் அறைகளுக்கு செல்லும் முன்பாக, அந்த அறைக்கு முன்பாக அந்த நுழைவாயிலில் 10க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கட்சி கொடிகளை வைத்து அறைக்குள் நுழைந்தனர். குறிப்பாக ஒரு அரசு சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளோ அல்லது கட்சி கொடிகள் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. இந்த நிலையில்தான் மாநில கல்லூரி வளாகத்திற்குள் சாதிகா கொடிகள் வைக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா, சென்னை மாநில கல்லூரியின் நுழைவு வாயில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.